Hi 12th standard, good evening. Good evening. எப்படி இருக்கீங்க? Hi 12th standard students, எப்படி இருக்கீங்கப்பா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க? How are you all? How are you? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Hi, hi, hi. Hi, hi Jiva, hi. Yes, hi, hi. Good evening பா, good evening. நல்லா இருக்கீங்க. Very good, very good, very good. உங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? How are you all preparing for your accountancy examination? எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கனிஷ்கா, thank you. நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். டுமாரோ லைவ், ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1 marks ரிவிஷன் பண்ணிட்டு நாளைக்கு லைவ் கண்டென்ட்ஸ் பத்தி பேசலாமா, இல்ல லைவ் கண்டென்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புக் இன்சைட் 1 markக்கு போலாமா? ஹாய், ஆல் ஃபினிஷ்ட் ஒன்லி தியரி. ஓகே, சூப்பர் சூப்பர்ப்பா, வெரி குட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ புக் இன்சைட் 1 marks ரிவிஷன்ஸ் பார்க்க போறோம், சரியா? ஆஸ் யூஷுவல் ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், யூ கைஸ் வில் பி கிவிங் ஆன்சர்ஸ். ஸோ இதை வச்சு உங்களோட புக் இன்சைட் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு லைவ் என்ன பண்றதுங்கிறத நம்ம வந்து 1 marks முடிச்சுட்டு பார்க்கலாமா? எஸ், ஓகே. 1 marks ஃபர்ஸ்ட், 1 marks ஃபர்ஸ்ட். ஓகே, வெரி குட். யா, ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா லைவ்? ஓகே, ஓகே டான். ஸோ ஸ்டார்ட் டூயிங். வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைவ் 1 marks எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. ஸோ புக் இன் சைட்ல 1 marks நான் உங்களுக்கு எப்பயுமே பண்றது தான். ஐ எம் கிவிங் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து கொஞ்சம் ரேப்பிடா ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிடுங்க. செலக்ட் தி ஆட் ஒன் அவுட். Statement of affairs method, இல்ல net worth method, capital comparison method, straight line method. Select the odd one. Hi everybody, hi. Darshini, Tamil இப்போதைக்கு இல்ல Darshini, I'll try to bring it in future, okay? Yes. ஏவா டியா கரெக்டா சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸா, நெட் வர்த்தா, கேபிட்டல் கம்பாரிசனா, இல்ல ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா? ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன். சரி, எந்த பேசிஸ்ல இதை வந்து பிரிக்கிறீங்க நீங்க? எந்த பேசிஸ்ல பிரிக்கிறீங்க? இந்த மெத்தட்லாம் என்னது? இந்த மெத்தட் என்னது? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்னது? ஓகே, வெரி குட், வெரி குட். மோஸ்ட் ஆஃப் யூ கிவிங் ஆன்சர்ஸ் டி, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். 2 marks. ஓகே. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சாரி அமிர்தவர்ஷினி, எதுவுமே என் கையில் இல்லை. எஸ், ஓகே. ஸோ மகேஸ்வரிக்கு தெரியல. ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இதுதான் வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ற மெத்தட். ஸோ ஆஸ் யூ பீப்புள் செட், இது மூணும் வந்து வேற வேற நேம்ஸ், சரியா? ஸோ ஆட் ஒன் அவுட்ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஃபர்ஸ்ட் 3, எஸ், ஒன்லி திஸ் இஸ் ஆட் ஒன். ஓகே, சரிப்பா, ஐ வில் அப்லோட் ஒன் டே பிளான், ஷியர். And the very next one, profit or loss is equal to what? Closing capital plus drawings minus additional capital minus opening capital. இல்ல இந்த கீழ இருக்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. closing capital plus additional capital minus drawing minus opening capital. கரெக்டா சொல்லுங்க. 1 2 3 4 ABCD ல எது கரெக்டான ஆப்ஷன்? So profit or loss is equal to what? Profit or loss is equal to what? சூப்பர். தமிழ் மீடியம் நான் இப்போதைக்கு இல்லப்பா, நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்றேன், ஓகேவா? தமிழ் மீடியம் இப்போதைக்கு இல்ல. சூப்பர்ப்பா. ஓகே, வெரி குட். த ரைட் ஆன்சர் இஸ், யார் இது ஃபர்ஸ்ட் ஏ சொன்னது? வெரி குட், வெரி வெரி குட். அமிர்தா ஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஏ, சூப்பர்ப்பா, வெரி குட். க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல், ஓகேவா? இது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுக்கும். வெரி நெக்ஸ்ட் ஒன். ஹாய் அஸ்வின், ஹாய். There is no additional capital and drawings during the year in the business entity. Closing capital is lesser than the opening capital. In this situation, there will be dash. Hi, BOT gamer, hi. Okay, so additional capitals drawings எதுவுமே அந்த வருஷத்துல கிடையாது. Closing capital வந்து opening capital விட கம்மியா இருக்கு. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அந்த பிசினஸ்ல என்ன இருந்திருக்கும்? Yes, you can join. Yes, you can join.
ஹாய் பி, ஹாய். யார் அது? பீன்னு ஒரு பேரா? என்ன உங்க பேரு? ஓகே. புக் இன்சைட் 1 மார்க்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியோட புக் இன்சைட் 1 மார்க்ஸ். போன கொஸ்டினோட இந்த கொஸ்டினுக்கு பெருசா யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஏன் என்னன்னு தெரியலையா இல்ல என்னது? அடிஷனல் கேபிட்டல் கிடையாது, டிராயிங்ஸுமே கிடையாது, க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை விட கம்மி ஆயிடுச்சு. அப்ப என்ன நடந்திருக்கும்? ஹாய் ஏஆர் டைலர், ஹாய். ஹாய் முகமது அக்வில், ஹாய். 11th நீங்க 6:30க்கு வாங்க, போங்க 6:30க்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. த ரைட் ஆன்சர் இஸ் லாஸ். ரைட் ஆன்சர் இஸ் லாஸ். சூப்பர். லாஸ் சொன்னவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய அப்ளாஸ். எஸ், இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன்ப்பா. பிடிஎஃப் கண்டிப்பா கொடுக்குறேன். ஆஃப்டர் த லைவ் எண்டிங் இது வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பின்னாயிடும், கொஞ்ச நேரத்துல பின்னாயிடும், ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல பின்னாயிடும். ஓகேவா? சூப்பர் சூப்பர், வெரி குட். லாஸ். Next question. An important feature of incomplete records is what? An important feature of incomplete record என்னது? டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம வந்து தனி கம்ப்ளீட்டாக என்டர் பண்ணுவோமா, இல்லை டெபிட் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸை வந்து என்டர் பண்ண மாட்டோமா கம்ப்ளீட்டா, இல்லைனா ஆல் சோல் ட்ரேடர்ஸ் மெயின்டைன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸா, இல்லை ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் மெயின்டைன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸா? ஹாய் விமல், ஹாய். கிவ் மீ ஆன்சர்ஸ், ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ். வெரி குட். ஓகே. ஸோ நான் 5 எழுதுறது வந்து உங்களுக்கான அந்த 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கறது, சரியா? சூப்பர்ப்பா. தோஸ் ஹூ ஆர் சேயிங் பி, பிரகாஷ் இத்தனை டி அதுவும் தப்பா வேற சொல்லியிருக்கீங்க. சி நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. இங்க வந்து சோல் ட்ரேடர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்களா, அப்படி இல்லை. இதெல்லாம் டைப் ஆஃப், அது கரெக்டான ஆன்சர் தான். பட் இது மட்டும்தான் அப்படின்னா அப்படி இல்லை. இப்ப சோல் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப ஸ்மால் ஆர்கனைசேஷன் இல்லைன்னு ஆயிடும். அதே மாதிரி இப்ப ஸ்மால் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் அப்படின்னு இதை கொடுத்துட்டீங்கன்னா அப்ப சோல் ட்ரேடர்ஸ் இல்லைன்னு ஆயிடும். பட் போத் ஆர் ரைட், போத் ஆர் தேர். ஸோ அதனால டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. அதனாலதான் அதுக்கு பேரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சி ஃபாஹிம், புக் இன்சைட்ல இருந்து 2 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சு எனக்கு தெளிவான ஆன்சர்ஸ் கொடுங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் ரீசன் டைப்ஸ் என்னன்னா, அவங்க மேல கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ரீசன் ஆப்டா இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ அசர்ஷன்ல பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் நாட் கால்டு பேலன்ஸ் ஷீட். ஓகே, அது வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஆல் வேல்யூஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் liabilities shown in the statement of affairs are not fully based on the ledger balances அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். சரிப்பா. ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் 1 2 3 4. வெல்கம். ஓகே ஓகே, ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எஸ். ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ இஸ் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். சாரி, ஆர் இஸ் த ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, சூப்பர்ப்பா. நிறைய பேர் ஏ சொல்லியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். ஸோ இது வந்து இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஆல் த வேல்யூஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எங்க காட்டுவாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல காட்டுறது கம்ப்ளீட்டா லெட்ஜர் வச்சு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோ அதை வச்சுதான் நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன். which of the following statement is false அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கங்கறத ப்ளீஸ் கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. சரியா? false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் டே பிளான் போடுறேன். கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் படிச்சது வரும் நம்பலாம். நாளை காலையில ரிலீஸ் ஆயிடும். கிரேசி குயின் எடிட்ஸ் நாளை காலையில ரிலீஸ் ஆயிடும். not profit organizations are the organizations which function without any profit motive. Yes. Receipts and payments account is a real account in nature. Outstanding salary that appears in receipts and payments account. Books purchased for library is a capital expenditure. Danush, அது தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க?
அவுட்ஸ்டாண்டிங் salary appears in receipts and payments account அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எங்க வரும்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் salary எங்க வரும்? அவுட்ஸ்டாண்டிங் salary எதுல வரும்? சூப்பர். அவுட்ஸ்டாண்டிங் salary எதுல வரும்? 0.75 0.75 அவுட்ஸ்டாண்டிங் salary எதுல வரும்? It is known as cash item income and expenditure accountல வரும். ஓகே 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 சூப்பர் பா. வெரி குட் வெரி குட். ஸோ சென்டம் எடுத்துடலாம்ல கண்டிப்பா. நம்ம மக்கள் எல்லாரும் சென்டம் எடுத்துடலாம்ல. ஷியர். சூப்பர். ஓகே. The very next one. Receipts and payments account contains cash receipts and cash payments related to what? தனுஷ் ஆன்சர் கிடைச்சதா? நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சதா? சோ கரண்ட் இயர் மட்டுமா இல்ல கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயரா இல்ல கரண்ட் இயர் அண்ட் ஃபியூச்சர்ல வர சப்சிக்வெண்ட் இயர்ஸா இல்லனா கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அண்ட் சப்சிக்வெண்ட் இயர்ஸா? சென்டம் கன்ஃபார்ம் த்ரிஷாந்த். வெரி குட் த்ரிஷாந்த். சூப்பர். எஸ் 95 பிளஸ். ஓகே எனிஹவ் டீசன்ட் ஸ்கோர். போதும். ஓகே சூப்பர். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல வந்து 3 வருஷத்துக்குள்ளதும் வந்துடும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல மட்டும்தான் நம்ம வந்து பிரசன்ட் இயர்க்குள்ளதை எடுத்துக்குவோம். அது ஐட்டம்ஸ் ரிலேட்டட் டு பிரசன்ட் இயரை வந்து அங்கதான் எடுத்துக்குவோம். சரியா? நாளைக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாமா? யாரது? The next one. The balancing figure in the receipts and payment account represents what? Chapter 5, 6 accountancy omit பண்ணக்கூடாது. Most weightage உள்ள டாபிக். சிவின் இந்த PDF நான் உங்களுக்கு அனுப்புறேன்ப்பா. இந்த லைவா ஒரு 6:15க்கு முடிஞ்சிடும். ஸோ பேலன்சிங் ஃபிகர் இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் என்ன நம்மளுக்கு சொல்லும்? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்சிங் ஃபிகர் என்ன சொல்லும்? தனுஷ்குமார், திஸ் இஸ் அக்கௌண்டன்சி. ஓகே. சாப்டர் 6ல வந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் ஆவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. ப்ளீஸ் ரீட் ஆல் த ஃபார்மேட் இருக்கும்ல. அதே மாதிரி சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோல இருக்கிற ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. சூப்பர்பா. ஓகே. த வெரி ரைட் ஆன்சர் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க். நம்ம மக்கள் எல்லாரும் சூப்பரா படிச்சுட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் என்ன சொல்லணும்னா க்ளோசிங் பேலன்ஸை காட்டும். Okay, the very next one. Answers please. Identify the capital receipt of not for profit organization from the following. Capital receipt இதுல என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Okay, capital receipt. Good. Fast answers. Interest on investments ஆ இல்ல sale of sports materials ஆ subscriptions ஆ life membership fee ஆ? Thank you for the so many hearts. பயப்படாதீங்க. என்ன பயந்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம பயப்படுறதுதான் நடக்கும். எப்படி காமர்ஸ் எக்ஸாம் ஆச்சோ அந்த மாதிரி. சரியா? 9th சாப்டர்ல இம்பார்ட்டன்டாலாம் படிக்க வேண்டாம். ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சிருப்போங்க. 9th சாப்டர்ல ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சிருப்போங்க. The right answer is life membership fee. So capital receipt அப்படின்னா திரும்ப ரெக்கர் ஆகாது, திரும்ப நடக்காது, ஒன்ஸ் தான் நடக்கும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணோம்னா லைஃப் லாங் மெம்பரா இருக்கலாம். ஓகே. Okay. The next one. Gift made to a non-profit organization by a will is called. Gift made to a not-for-profit organization by a will is called dash. Legacy ஆ, life membership fee ஆ, grant ஆ இல்ல subscription ஆ? Yes, okay. Malini, it's okay. படிச்சுக்கோங்க. டைம் இருக்கு, படிச்சுக்கலாம். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இதுக்கு மேலேயாவது யூட்டிலைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆவது யூட்டிலைஸ் பண்ணுங்க ப்ராப்பரா. கண்டிப்பா அக்கௌண்டன்சில டீசன்ட் ஸ்கோர் எடுத்துடலாம். ஏன்னா வருஷம் ஃபுல்லா படிக்கிறீங்க. அது போக 12th அக்கௌண்டன்சி கொஞ்சம் ஈஸியான போர்ஷன் தான். சூப்பர் த்ரிஷாந்த். சூப்பர். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் லெகசி. எஸ். ஓகே. பிஎம் ஸ்டூடெண்டா? சரி. The next one. One day only படிச்சுக்கலாம்ப்பா. கண்டிப்பா படிச்சுக்கலாம்.
எது ட்ரூ இல்லைன்னு கேக்குறாங்க. அப்ப எது ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். பார்ட்னர்ஷிப் இஸ் an association of two or more persons அப்படிங்கிறாங்க. The minimum number of partners in a partnership firm is 2 அப்படின்னு சொல்றாங்க. Partnership business may be carried on by all the partners or any of them acting for all அப்படின்னு சொல்றாங்க. Maximum number of partners is limited to 40. Turnover ratio. Ratios பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் எல்லா ஃபார்முலாஸும் படிச்சுக்கோங்க. அரௌண்ட் ஒரு 14-15 ஃபார்முலாஸ் இருக்கும். எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா ரேஷியோ சாப்டர்ல இருந்து தான் லாஸ்ட் டைம் வந்து புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. சரியா? So please don't omit. Okay, super. The right answer is option number D. Maximum number of partners is limited to 40 அப்படிங்கிறது தப்பு. Yeah, the limited one is 50 members. Important theory already upload பண்ணிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? The next one. Which of the following statement is false? False. Two accounts are maintained for each partner, that is capital and current, under fluctuating capital method. When a firm incurs loss, interest on capital will not be provided to the partner. Interest on loan is transferred to profit or loss account. In the absence of agreed ratio, profits or losses to be shared by the partners equally. False. PDF தரேன்ப்பா. PDF கொடுக்குறேன். Formulas confuse ஆகுது, but there is no other go because 9th chapterலயும் நம்மளுக்கு வந்து புக் இன்சைட் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த சாப்டரை ஒமிட் பண்ண முடியாதுப்பா. கொஞ்சம் எழுதி பார்த்துக்கோங்க, டைம் ஒதுக்கி எழுதி பாருங்க. அந்த சாப்டர் அதுக்கு ஒர்த்து தான். ஏன்னா அதை நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கும். 9th சாப்டர் வெயிட்டேஜ் அதிகம் தான். எஸ் தனலட்சுமி, ஐ வில் அப்லோட். Super. The right answer is two accounts are maintained for each partner, that is capital and current account under fluctuating capital அப்படின்னு சொல்றாங்க. fluctuating capitalல ரெண்டு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க. fluctuating capital account மெத்தட்ல ரெண்டு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. third chapter, yes, important, very important. The very next one. In the absence of express agreement among the partners, இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பதில். நீங்க எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகாம சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். பட் என்ன, இங்க வந்து யூடியூப் கமெண்டா இருக்கிறதுனால எல்லாரும் மேல இருக்கிற கமெண்ட் பார்த்து ஈஸியா சொல்லிடுறீங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல்ல கேபிட்டல் மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம்ல, கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும். Answers. Interest on loan வந்து 6%, interest on capital 6%, interest on drawings 6%, profit or losses shared by the partners in the capital ratio. ஈஸியா எல்லாரும் இதை ஒமிட் பண்ணிடுவீங்க. ஏவா, பியா, சியா, டியா? Waiting for the answers. ஏவா, பியா, சியா, டியா? Okay, very good. So the right answer is interest on loan from the partner is allowed 6% per annum. எப்போன்னு பாருங்க, அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆஃப் த பார்ட்னர் வந்து 6%. அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா, அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ல எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவ்வளவு. Economics for 11th standard. Next question on board. When there is no partnership deed or when there is no express statement in the partnership deed. Deed இல்லனா அந்த deedல வந்து எக்ஸ்பிரஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல regarding அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. The provisions of Indian Companies Act வந்து அப்ளை ஆகுமா, இல்ல எந்த ப்ரொவிஷன்ஸும் அப்ளை ஆகாதா? The provisions of Indian Contract Act 1872 அப்ளை ஆகுமா, இல்ல Partnership Act 1932 அப்ளை ஆகுமா? Hi Doraemon, long days. Hi Doraemon. 11th standard economics come by 6:30 pa. 11th standard come by 6:30. Okay. So is this live is useful now? So people tell me, is this live is useful? இப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கா? இப்போ நம்ம படிக்கிறது ரிவிஷன் பண்றதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கா? நம்ம படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? எஸ், so many yes. So yes சொல்ற people அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் லைக் பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? For commerce, yes. காமர்ஸ்க்காக போய் லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க.
ஃபாஸ்டா போகவா? அது எக்ஸாமுக்கு நீங்க கொஞ்சம் தெளிவா படிக்கணுங்கிறதுனால மெதுவா பண்றேன். ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? நானே சொல்லணும்னு நினைக்காதீங்க, பட் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். த ரைட் ஆன்சர் இஸ் ஓகே. ஃபாஸ்டா போலாம். யார் இது? சிந்து, ஃபாஸ்டா போலாம். த ரைட் ஆன்சர் இஸ் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப பார்ட்னர்ஷிப் இல்ல அந்த எக்ஸ்பிரஸ் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இல்ல அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வில் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. Interest on capital is credited to what? Drawings, interest on capital account of partner, profit and loss account. Okay? ஜீவா, நம்ம கையில எதுவும் இல்ல ஜீவா. ஓகேவா? ஆன்சர்ஸ் ப்ளீஸ். Drawings are interest on capital account of partner இல்ல profit and loss account. Interest on capital எங்க வந்து நீங்க கிரெடிட் பண்ணுவீங்க? யூஸ்ஃபுல்லா இருக்கா? தேங்க்யூ ஃபஹிம், தேங்க்யூ. லைக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ சோ மச் ஃபார் த குட் ஹார்ட்ஸ். சூப்பர். சரி, நான் உங்களுக்கு 5 தான் டைம் கொடுப்பேன். 1 2 3 4 5. The right answer is capital account of partner. So interest on capital எங்க கிரெடிட் ஆகும்? capital account of the partner. இதுக்கெல்லாம் வந்து சம்பந்தமே கிடையாது. அம்மாவா, இது கூட கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது கூட கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்க கிரெடிட் ஆகும்? பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். சரியா? தேங்க்யூ ஜீவா கிரிஷ், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின். On admission of a new partner into the firm, accumulated profits, losses, reserves before admission and the profit or loss on revaluation are to be distributed to the existing partner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Very first one, reason என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, new partner become liable for all the acts which are carried out by the firm only from the date of his or her admission into the firm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், ஹாய் துர்கா ராஜி, ஹாய். ஆன்சர்ஸ் என்ன ஆன்சரா இருக்கும்னா, போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட், இல்லைன்னா வந்து அசர்ஷன் கரெக்ட், ரீசன் தப்பு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹாய் ஹம்சினி, ஹாய். போத் கரெக்டா, இல்ல வந்து ஏ கரெக்ட் ஆர் தப்பு, இல்லனா ஆர் தப்பு ஏ கரெக்டா, இல்ல ரெண்டுமே தப்பு. ஓகே, சூப்பர். ஹாய் சரண்யா, ஹாய். ஓகே, ஓ சாரி, ஆன்சர்ஸ் இங்க இருக்கு. சாரி. ஹாய் சிவகுமார், ஹாய். ஓகே, சூப்பர் பா. த ரைட் ஆன்சர் இஸ் நீங்க சொன்னதுதான், நம்ம மக்கள் சொல்றதுதான். சோ போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் வந்துட்டு ஏவை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next question on board. Workman compensation fund is classified under what? Reserves are, assets are, incomes are, expenses are. Hi Amuda, hi. செந்தில் குமார், உங்க ஆன்சர் செக் பண்ணுங்க, ரெண்டுமே கரெக்ட். இப்படி கேட்டா என்ன சொல்றது அனு, எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட் தான், பட் ஒரு மாடல்ல ஒரு சம்மாவது பார்த்து வச்சுக்கோங்க, அதுதான் சேஃப் ஜோன். நம்மளுக்கு ஒரு மாடல் இருக்கும். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதுல சிம்பிளுக்கு ஒரு மாடல் இருக்கும், காம்ப்ரிஹென்சிவ்க்கு ஒரு மாடல் இருக்கும். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவ்க்கு தனி மாடல் இருக்கும். சாக்ரிஃபைசிங் கெய்னிங்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடலுக்கும் ஒரு சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் உட்காந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சூப்பர். த ரைட் ஆன்சர் இஸ் ரிசர்வ்ஸ். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் எங்க கிளாசிஃபை பண்ணுவீங்க? ரிசர்வ்ஸ்ல கிளாசிஃபை பண்ணுவீங்க. சரியா? எஸ். 8 எப்படி அக்ஷு என்ன கேக்குறீங்க புரியல. நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன் போர்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது இஸ் an example of what? அசெட்டா, எக்ஸ்பென்சஸா, ரெவென்யூவா, ரிசர்வ்ஸா? இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட். ஓகே, ஃபார்முலா ஷீட் பேப்பர் 1 ரெடி பண்ணிட்டீங்க. சூப்பர். So investment fluctuation fund is an example of what? Asset, expenses, revenue and reserve. 8th chapterல அக்ஷு என்ன வேணும்? 8th chapterல ரிவெஞ்சா? 11th standard economics come by 6:30. The right answer is revenue. Investment fluctuation fund is an example of revenue. Yes. மென்டி போட்டா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியாது, டக்குன்னு போயிட்டே இருக்கும், அதனால தான் மென்டி எடுத்துட்டு வரல. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் ரெவென்யூக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்ஷினி, ஓகே. 10 to 15 sums from chapter 8. அக்ஷு, நான் நாளைக்கு லைவ் வரும்போது இது வேணா எடுத்துட்டு வரேன். சரியா? I'll try to bring this while coming tomorrow.
Okay, next question on board. Which of the following statement is not true? Revaluation account is open to record the increase or decrease in the value of assets and liabilities. The very first one. Second one, revaluation account is called profit and loss adjustments account. Profit or loss on revaluation is transferred to profit and loss account. Revaluation account வந்து ஒரு nominal account. Answers. Amuda, hi. Answers. Which of the following statement is not true? எது வந்து தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. Which is false அப்படின்னு கேக்குறாங்க. Chapter 1 comprehensive sum. ஆமா ஜீவா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. சாரி, எடுத்துட்டு வரேன். லைவே இல்ல, சோ எடுத்துட்டு வர முடியல. 11th physics லைவா செக் பண்ணணும்பா, செக் பண்ணணும். வந்துரும், ஈவினிங் வந்துரும். Okay, the right answer is the profit or loss on revaluation is transferred to profit and loss account. Okay, மீதி எல்லாமே கரெக்ட். இது ஒண்ணுதான் வந்து ட்ரூ இல்ல. The profit or loss on revaluation is transferred to profit and loss account அப்படின்னு சொல்றாங்க. அப்ப profit and loss on revaluation எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? profit or loss on revaluation எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ஹாய் சரண்யா, ஹாய். எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அக்கவுண்டன்சி பேரண்ட் லிங்க்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோ. சூப்பர். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். ஹாய் ஹாய் ஹாய். ஓகேவா? previous year question paper la easy தான்ப்பா. next question on board. okay, நான் உங்களுக்கு 5 டைம் தரேன். on admission of a partner, increase in value of assets is dash. creditor respective asset creditor to revaluation debitor to revaluation debitor to capital fast answers please, fast answers please. மணி இப்பயே 5:30 ஆயிடுச்சுப்பா. fast answers. 11th economics come by 6:30. come by 6:30. okay, super. so the right answer is credited to revaluation account. admission ஆகும்போது ஒரு பார்ட்னரை அவங்களோட value of assets increase ஆகுது அப்படின்னா credited to revaluation account பண்ணுவாங்க. ஓகேவா? Next question on board. The maximum amount which can be raised as capital is known as dash. Raised as capital. The maximum amount. அது என்னன்னு சொல்லுவோம். Theory PDF okay, upload பண்றேன். Subscribed capital, registered capital, reserve capital, இல்ல issued capital. என்னது? Okay. The right answer is registered capital. Maximum amount of which can be raised as capital is known as registered capital. Registered capital. Reserve capital registered reserve registered reserve so நான் இத பார்த்து வச்சிட்டு குரூப்ல அப்லோட் பண்றேன். பார்த்துட்டு குரூப்ல அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஓகே. select the odd one out. registered, nominal, subscribed, authorized. registered, nominal, subscribed, authorized. select the odd one out. இதுல எது odd one? registered, nominal, subscribed, authorized. The right answer is subscribed capital. Subscribed capital. Select the odd one, registered, nominal, subscribed and authorized. So right answer is subscribed capital. Okay, super.
நான் பார்த்து சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் ரிசர்வ்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன் ஒரு தடவை. Next question on board. Issue of equity shares to the existing shareholders of the company at free of cost out of the accumulated profit is known as dash. So இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ஷேர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னு பாருங்க. அவுட் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொடுக்கறது என்னன்னு சொல்றாங்க. பப்ளிக் இஷ்யூவா, பிரைவேட் பிளேஸ்மெண்டா, போனஸா, ரைட் ஷேரா? ரைட்ஸ் இஷ்யூவா? What? Okay, super. The right answer is bonus issue. Bonus issue. Accumulated profitல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கிறது வந்து bonus issue. ஏன்னா ரைட்ஸ் இஷ்யூவும் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. பட் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து கொடுக்கிறது போனஸ் இஷ்யூ. ஓகே வள்ளி, நான் பாக்குறேன். For excess application money refunded to the applicants, the account debited in the books of company is dash. Application money எல்லாம் பீப்புளுக்கு வந்து திரும்ப அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்புறத வந்து debited in the books of company. கம்பெனி சைட்ல இருந்து எங்க டெபிட் பண்ணுவாங்க? கம்பெனி சைட்ல இருந்து எங்க டெபிட் பண்ணுவாங்க? 7th chapter சரண்யா. ஓகே, I'll bring it. Equity share application ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா, பேங்கா, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்டா? ஓகே சொல்லுங்க சுதர்ஷன். The right answer is equity share application account. So excess மணியை வந்து மக்களுக்கு நம்ம திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க சுதர்ஷன், what is your doubt? Next question on board. In the balance sheet, calls in advance should be shown under the head dash. Calls in advance எங்க காட்டுவோம் balance sheetல? current liability ஆ, non current liability ஆ, current asset ஆ, non current asset ஆ? PPT na PowerPoint? Answers please. In 12th chapter sorry பாக்குறேன்பா, பார்த்து சொல்றேன், நான் பார்த்து சொல்றேன். ஓகே, the right answer is current liability. calls in advance இந்த சைடு காட்டுவோம், current liabilityக்கு கீழே காட்டுவோம். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் calls in advance இந்த சைடு தான் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் எதுக்கு கீழே வரும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. current liability கீழே வரும். முகமது அக்வில், என்ன டவுட் சொல்லுங்க. Select the odd one out. Historical cost, past cost, future cost, cost already incurred. Cost already incurred. Select the odd one out. Future cost already incurred, past historical cost. முகமது அக்வில், கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அவங்க வந்து ஒரு தடவையும் கால்ஸ் பே பண்ணும், அப்ளிகேஷன் மணி பே பண்ணும், அலாட்மெண்ட் பே பண்ணும், இந்த மாதிரியான சினாரியோஸ் இருக்கும். அப்போ கம்பெனி நீங்க வந்து இன்னைக்கு 19th இந்த மந்தோட 31க்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு கால் கொடுப்பாங்க. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறமா தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஓகே 10 days டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பே பண்ணுவாங்க. அப்படி ஒரு கம்பெனி அந்த ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஷேர் ஹோல்டர் வந்து மணியை பே பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேவா? கால் மணியை ஒரு ஷேர் ஹோல்டர் கம்பெனி கேட்கறதுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேவா? 11th எக்கனாமிக்ஸ் 6:30 காலையிலே சொன்னால லைவ் வெப்பன். The right answer is future cost. Historical, past, cost already incurred எல்லாமே வந்து பழைய விஷயம், முடிஞ்சு போனதை பத்தி பேசுது. ஃபியூச்சர் காஸ்ட் மட்டும்தான் ஃபியூச்சரை பத்தி பேசுது. ஓகேவா?
Next question on board. The statements showing the percentages of various items with some common base are called dash. Percentage key points of various items with some common base are called dash. Some revise panna Amuda, yes. Odd one out அப்படினா அதுல இருக்குறதுல டிஃபரண்டா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்து எடுக்கணும். அதுதான் odd one, different one. Please answers. Okay. Important theory questions போட்றலாம். Right answer is common size statement. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Percentages of various items with some common base. ஓகேவா? இதுக்கு தான் அண்டர்லைன் பண்ண. கீ பாயிண்ட்ஸ் பாருங்க. நானே உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டு இருக்கேன். Yes, super. Common size. Very good. யாரெல்லாம் சொன்னீங்களோ சூப்பர் அப்ளாஸ். The statement giving absolute amount of increase or decrease in the individual items of financial statements of 2 or more years and the percentage increase or decrease is called. ரொம்ப குழப்பமா இருக்கா? Absolute amount of increase or decrease in the individual items of financial statements, okay? And the percentage increase and decrease is called dash. Important theory questions போடுறேன்ப்பா. Comparative, common size, cash flow, fund flow. Good. Okay. The right answer is comparative statement. Comparative statement. ஏன் comparative? Increase or decrease? Financial statement ஓட கடந்த ஒரு 2 வருஷம் கடந்த ஒரு 3 வருஷத்துல இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாங்களா? இங்க क्वेश्चन அதுதானே சொல்லிருக்காங்க. Absolute amount of increase or decrease in the individual items of financial statements of 2 or more years. 2-3 வருஷத்தோட விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம். So that is comparative statement. ஓகேவா? Next question. Read the question and answer according to the following key. Okay. So all the limitations of financial statements are applicable to financial statement analysis also. So இங்க இருக்கிற எனக்கு பிரச்சனையும் இங்கேயும் applicable ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா tools of financial statement analysis involves comparison of the both items in the financial statement. முகமது அக்வில் ரொம்ப யோசிக்காதீங்க. ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப இவ்வளோலாம் யோசிக்காதீங்க. சரியா? ஆன்சர்ஸ் ஆன் போர்ட் ப்ளீஸ். ஆன்சர்ஸ் போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டா? போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டா. ஆனா ஆர் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ரெண்டுமே தப்பு. ஏ கரெக்டா, ஆர் தப்பு. என்னது ஆன்சர்? புக் இன் 1 மார்க்ஸ் ஆல்ரெடி லிங்க்ல தான் இருக்கு. அக்கௌண்டன்சியோட பேரண்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அதுல தான் இருக்கு. அங்க போய் செக் பண்ணி பாருங்க. Answers. Okay va? Answers on board. Both A and R are correct. R is the correct explanation of A. So financial statements க்கு இருக்கிற எல்லா limitations financial statement analysis க்கும் கண்டிப்பா பொருந்தும். அதே மாதிரி இங்க financial statementல இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் வந்து கம்பேர் பண்றது தான் நம்மளோட டூல்ஸ். Okay va? Next question on board. Capital gearing ratio is classified under what? Liquidity, long term solvency, income statement, turnover ratio. ஒரு கேட்டகரியை நம்ம ரேஷியோஸ் பிரிப்போம் இல்லையா? 4 கேட்டகரி 5 கேட்டகரி அப்படி பிரிப்போம் இல்லையா? அதுல கேபிட்டல் கியரிங் ரேஷியோ எந்த ஹெட்டுக்கு கீழே வரும்? தியரி क्वेश्चंस நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் கண்டிப்பா ஈஸியா தான் வரும். ஆன்சர்ஸ். ஒன் மார்க்ஸ் இருக்கு ஆல்ரெடி. The right answer is long term solvency. கேபிட்டல் கியரிங், கேபிட்டல் அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது ஒரு லாங் டேர்ம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாய் கார்த்திக், ஹாய். Next question on board. Accrued income is an example of what? Current asset, current liability, non-current asset, non-current liability. See, இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம முடிக்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறது பேசணும்.
ஓகேவா? நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத பேசணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். Answers. Accountancy will be easy only. Accrued income is an example of what? Current asset, current liability, non-current asset, non-current liability. Okay. எங்க ஆன்சர்ஸே காணோம், எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ரைட் ஆன்சர் இஸ் கரண்ட் அசெட். அக்ரூட் இன்கம் இஸ் an example of current asset. சி, உங்களோட தாட்ஸை டிவியேட் பண்ணாதீங்க. அது ஃபைல் வேணும், இந்த ஃபைல் வேணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், லாஸ்ட் 10 நிமிஷம் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டேன். அந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன குவரி இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? அந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன குவரி இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்போ இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அக்ரூட் இன்கம் இஸ் an example of current asset. Next question on board. Find the current ratio from the following. Current asset 4 lakhs, current liability 1 lakh. அப்போ உங்களோட current ratio என்னது? Glory sarees. நான் சொல்லிட்டேன்ப்பா, எல்லாமே குரூப்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர்ஸ் current asset, current liability கொடுத்துட்டாங்க. current ratio எப்படி கண்டுபிடிப்பீங்க? Okay. Very good. The right answer is 4:1. Current asset divided by current liability. Okay va? Yes. 4:1. 4:1. Ideal current ratio என்னது? Ideal current ratio என்னது? Current ratio இவ்ளோ இருந்தாதான் ஒரு கம்பெனிக்கு அது ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எவ்வளோ? Ideal current ratio என்னது? இங்க கொடுத்திருக்கிறது 4:1. பட் ஐடியல் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சூப்பர்பா. 2:1. 2:1. எஸ், 2:1. ஐடியல் கரண்ட் ரேஷியோ 2:1. புக்கிங் சைட்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் போர்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 75,000 கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ரேஷியோ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு? shareholders funds 75,000, proprietary ratio 3ன்னு கொடுத்துட்டாங்க. then total assets will be what? days leave கொடுத்தா கஷ்டமா இருக்கும்லாம் அர்த்தம் கிடையாதுப்பா. question paperலாம் எப்பயோ டிசைன் பண்ணிருப்பாங்க. லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. shareholders funds 75, proprietary ratio 3, அப்ப total assets என்னது? ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கங்கறதையும் சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒன் இஸ் டு ஒன் இஸ் ஐடியல் குயிக் ரேஷியோ. எஸ். இந்த சம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. டோட்டல் அசெட்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 75 சொல்லிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி ரேஷியோ 3 சொல்லிட்டாங்க. ஸோ ஹவு யூ காட் தி ஆன்சர்ஸ்? கரெக்டா சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலால இதை எப்படி அப்ளை பண்ணி நீங்க ஆன்சர் எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆன்சர்ஸ் டோட்டல் அசெட்ஸ் என்னவா இருக்கும்? Okay. Into 3 divided by 3. சரி. The right answer is 25,000. சரியா? 75 divided by 3. So formula proprietary ratio க்கு formula please. Shareholders fund divided by total assets. ஆமாவா? shareholders funds divided by total assets. ஆமாவா? so நீங்க என்ன பண்றீங்க? 75,000. super. so the right answer is 75 into 3. ratio ஓட multiply பண்ணிட்டீங்கன்னா you will be getting divided by 3.
டிவைட் பண்ணிட்டீங்கன்னா you'll be getting 25,000. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் போர்ட். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இஸ் 2 months அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ என்னவா இருக்கும்? கன்வர்ஷன் பீரியட் 2 மாசம் அப்படின்னா டர்ன் ஓவர் ரேஷியோ என்னது? ஓகே துர்கா. இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் 2 months. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ என்னது? எக்ஸ்பிளனேஷனோட சொல்லுங்க. சம் சொல்ற மாதிரி இருந்தா எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஏவா பியா? அதுலயே நிறைய கன்ஃபியூஷன். A is the right answer. So conversion period 2 months அப்படின்னா inventory turnover ratio வந்து 6. Very good. Very good. Which option is used to open a company created in Tally? First Tally open பண்ண நம்ம இதுதான் பண்ணணும். ஆமாவா? ஒரு Tally open பண்ணிட்டு எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. யூசுவலா Tally நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க படிக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க? கிரியேட் கம்பெனியா, செலக்ட் கம்பெனியா, அல்டர் கம்பெனியா, இல்ல ஷட் கம்பெனியா? ஆப்ஷன்ஸ்லயே கொடுத்துட்டாங்கப்பா. ஓகே. ஓகே. ஆன்சர்ஸ். செலக்ட் கம்பெனியா, கிரியேட் கம்பெனியா? கரெக்டா சொல்லுங்க. செலக்டா, கிரியேட்டா? ரைட் ஆன்சர் செலக்ட் கிரியேட் கம்பெனி. ஆல்ரெடி ஒரு கம்பெனி அங்க இருக்கு அப்படின்னா தான் நம்ம அதுல செலக்ட் பண்ணி எந்த கம்பெனி அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். பட் கிரியேட் கம்பெனி அப்படின்னா தான் கிரியேட் கொடுத்து ஒரு கம்பெனியோட பேரு, அட்ரஸ் அதெல்லாம் வச்சு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கிரியேட் கம்பெனி ஒரு கம்பெனியை வந்து ஓகே வெயிட் a minute. ஓப்பன் அ கம்பெனி கிரியேட்டட் இன் Tally. சாரி wrong answer. Sorry, wrong answer. Used to open a company created in Tally. ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனியை எப்படி ஓபன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க செலக்ட் கம்பெனி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு கம்பெனி அங்க ஓபன்ல இருக்கு, அதை நீங்க எப்படி வந்து எடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா செலக்ட் கம்பெனி கொடுக்கணும். நோ, இட் இஸ் நாட் கிரியேட் கம்பெனி, இட் இஸ் செலக்ட் கம்பெனி. யூஸ்டு டு ஓபன் அ கம்பெனி கிரியேட்டட்னா முன்னமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, செலக்ட் கம்பெனி கொடுத்து ஓபன் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். எஸ் திஸ் லைவ் வீடியோவா இருக்கும். Which of the following appears after installing Tally for the first time? ஃபர்ஸ்ட் நீங்க Tally இன்ஸ்டால் பண்ணி உங்க சிஸ்டம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்வே ஆஃப் Tallyயா, கம்பெனியோட இன்ஃபர்மேஷனா, டிஸ்பிளேவா, கம்பெனி ஃபீச்சர்ஸா? Tally யூஸ் பண்ணிருக்கீங்களா? Tally எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன இருக்கும்? கேட்வே இருக்குமா, கம்பெனி இன்ஃபோ இருக்குமா, டிஸ்பிளே இருக்குமா, கம்பெனி ஃபீச்சர்ஸ் இருக்குமா? இந்த சாப்டர் உங்க புக்ல வந்ததுக்கு அப்புறமா Tally யூஸ் பண்ணிருக்கீங்களா? நோ. புக்ல இந்த சாப்டர் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா படிக்கிறத விட யூஸ் பண்ணா அது மைண்ட்ல நிற்கும். சிஏ ஸ்டூடெண்ட். ஓகே. The right answer is company info. ஃபர்ஸ்ட் டைம் Tally கிரியேட் பண்ணோனே கம்பெனி இன்ஃபோ தான் அப்பியர் ஆகும். யூஸ்ட். ஓகே, நான் இது செக் பண்றேன். ஆக்சுவலி கேட்வே ஆஃப் Tally தான் இங்க வந்து முன்னாடி இருக்கும். பட் கம்பெனி இன்ஃபோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? கேட்வே ஆஃப் Tally தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். கம்பெனி இன்ஃபோன்னு ஆன்சர் கொடுத்துருக்கு. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் போர்ட். ப்ரீ டிஃபைன்டு வவுச்சர் இன் Tally. எது ப்ரீ டிஃபைன்டு வவுச்சர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நாமளும் நிறைய வவுச்சர் கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிலது ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். அது என்னது? கான்ட்ராவா, ஜேர்னலா, ப்ராஃபிட்டா, பர்ச்சேஸ் வவுச்சரா? எது இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. நாட் அ ப்ரீ டிஃபைன்டு வவுச்சர் இன் Tally. என்னது? கான்ட்ரா இருக்காதா, ஜேர்னல் இருக்காதா, ப்ராஃபிட் இருக்காதா, பர்ச்சேஸ் இருக்காதா? ஆன்சர்ஸ். CA aspirant. Okay, super. The right answer is profit voucher. ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி அங்கேயே இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே அங்க இருக்கும். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். கம்பெனி ஃபீச்சர்ஸை செட்டப் பண்றதுக்காக ஒரு ஷார்ட்கட் கீ Tallyல இருக்கும். அது என்னது?
கம்பெனி ஃபீச்சர்ஸ் செட்டப் பண்றதுக்காக ஷார்ட்கட் கீ ஒன்று இருக்கும், அது என்னது? ஆன்சர்ஸ் IAS aspirant, very good. Shortcut key to set up company features in Tally. Alt F9, F12, F10, F11. Answers, fast answers. Okay. The right answer is F11. F11. So company features set up பண்ணனும் அப்படினா you will be needing F11. Okay va? Good. Very good. Next question on board. Where adjustment entries such as depreciations are made? Tally la depreciation மாதிரி இருக்கிற adjustments entries எங்க போடுவீங்க? பேமெண்ட்ல போடுவீங்களா, ரெசிப்ட்ல போடுவீங்க, ஜர்னல்ல போடுவீங்களா, கான்ட்ரால போடுவீங்களா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. பேமெண்டா, ரெசிப்டா, ஜர்னலா, கான்ட்ராவா? டெப்ரிசியேஷன் மாதிரி இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடுறதுக்கு. துர்கா இன்னொரு 10-15 மினிட்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். Good, good, good. Good. The right answer is journal. பேமெண்ட்டுக்காக, ரெசிப்ட்ஸ்க்காக, கான்ட்ரா வந்து பேங்க் கேஷ்க்காக, ஜர்னல் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. ஓகேவா? ஓகே. ஸோ ரைட், we are coming to an end. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாமுக்காக ஒரே ஒரு நாள் இருக்கு. இந்த டைம் தான் நம்ம வந்து பேசலாம். இப்போ உங்களுக்கு லைவுக்கு என்ன வேணுங்கிறத பத்தி பேசலாம். தெரியலன்னு சொல்லாதீங்க, படிச்சுக்கோ. லைவுக்கு என்ன வேணும், நாளைக்கு லைவுக்கு என்ன வேணும்? 1 day பிளான். வேற 1 day பிளான்லாம் ஓகே, அது வந்து வீடியோ, அது வேற what else you want? லைக் என்ன உங்களுக்கு அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் வேணும்? அக்கௌண்டன்சி ஆதித்யா ஆல்ரெடி 3 years அப்லோட் பண்ணிருக்கேன், தட் இஸ் இனஃப். அதை போய் பாருங்க. தியரி வேணும். நோ மென்டி. இன்னைக்கு 1 marks முடிச்சிட்டோம். 1 marks டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மென்டி வேண்டாம். டைமிங்ஸ் வந்து குரூப்ல அப்லோட் பண்றேன்ப்பா, ப்ளீஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த டைம் வருவோம்னு எனக்கு தெரியாது. ஆதித்யா குரூப்ல இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. சாப்டர் 8 வேணும். தியரி 30-40 கம்பல்சரி. இதெல்லாம் ஃபைல்ல இருக்கு இல்லையா ஆல்ரெடி? ஹாய் ஓவியா, so much late. 10th chapter sums. Anything more? Anything? Lesson 7, 8. Comparative common size trend இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் டைம்ல ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, அதை விட்டுருங்க. ஓகேவா? ஃபுல் டே மேரத்தான். ஓகே ஓவியா, நோ ப்ராப்ளம். 1 marks புக் இன்சைட் தான் படிச்சோம். 7th chapter இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டன்சில மொத்தமே 10 chapter தான்ப்பா இருக்கு. சரியா? இதுல 1 to 6 chapters வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 7 to 10 வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபைல் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கும். இந்த ஃபைல் வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல கமெண்ட்ல பின் ஆயிடும். ஓகேவா? சம்ஸ் ரிவைஸ் பண்ண ஆல் தி 10 chapters நம்மளால ரிவைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன வேணும்னு நான் கேக்குறேன். எஸ் யூ கேன் கெட் திஸ் பிடிஎஃப். எஸ் யூ கேன் கெட் திஸ் பிடிஎஃப். ஹரிணி எக்ஸாம் முடிச்சோடனே பேசலாம். யூ டோன்ட் ஸ்டடி 7th. இதெல்லாம் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5 and 6 நீங்க கேட்கறத பார்த்தா ஒரே நாள் அக்கௌண்டன்சி புக்கு ஃபுல்லா நடத்த சொல்வீங்க போல. டூ யூ நோ ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபைல் கொடுத்துருக்கேன். படிக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம். தியரி வேணா ஒரு வீடியோ போலாம். ஓகேவா? தியரி ஒரு வீடியோ போலாம்ப்பா. 2 marks 3 marks வந்து ஒரு வீடியோ போலாம். இதுல பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரிங் புக் இன்சைட் ஆல்சோ 30-40. டூ யூ நோ இந்த மாதிரி புக் இன்சைட் ஆல்சோ நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். கம்பல்சரி. எஸ். 7th chapter இம்பார்ட்டன்ட். 5 and 6 காம்ப்ரிஹென்சிவ் சம் எடுத்துட்டு வந்தோம்னா நாளைக்கு செஷனே முடிஞ்சு போயிடும். சரியா? ஸோ நீங்க சொன்ன இல்லை எல்லா விஷயத்தையும் நான் கன்சிடர் பண்றேன். ஐ ட்ரை டு பிரிங் வாட் ஐ கேன் டூ. தியரி எடுத்துட்டு வரேன்.
இன்னைக்கு பார்த்த செஷனோட இந்த ஃபைல் உங்களுக்கு வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட்ல பின் ஆயிடும். லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 minutesல பின் ஆயிடும். யா தியரி நாளைக்கு தியரி ஒரு கோ த்ரூ பண்ணிடலாமா? எஸ். என்னன்னா ஆல் த 2 marks ஆல் த 3 marks கோ த்ரூ பண்ணிடலாமா? சம்ஸ் நீங்க எப்படி இப்ப பிச்சு பார்த்துட்டே தானே இருக்கீங்க ரொம்ப நாளா. ஓகேவா? ஸோ தியரி 2 marks and 3 marks இம்பார்ட்டன்ட். நான் வந்து லாஸ்ட்ல இருந்து வரேன் 10 to 1 போலாம். ஒரு 1 hourல முடிக்க பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு 1.5 hours முடிக்க பார்க்கலாம். இல்ல பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அதே செஷன்ல புக் இன்சைடும் டூ யூ நோவும் எடுத்துட்டு வந்துடலாம். சரியா? அதே செஷன்ல புக் இன்சைட் அண்ட் டூ யூ நோவும் எடுத்துட்டு வந்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி நான் பாக்குறேன்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஐ ட்ரை டு கெட். தியரி சிம்பிளா முடிக்கலாம். சம்ஸ் தெரியறவங்களுக்கு தியரி அட்டன் பண்றது ஈஸி தான். கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா படிச்சா போதும். சம்ஸ் அட்டன் பண்றீங்கல்ல, உங்களுக்கு தியரி ஈஸி தான். வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் எல்லாமே. நீங்க இன்னும் குரூப்ல ஜாயின் பண்ணனா ப்ளீஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9005504499 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி காமர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஜாயின் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நோ. லைவ் டைம் நான் வாட்ஸ்அப் குரூப்ல இன்டிமேட் பண்றேன். ப்ளீஸ் அங்க வாங்க. ஓகே? எனக்கும் இப்ப தெரியாது என்ன டைம்ல லைவ் கொடுக்க முடியும்னு. எனக்கும் இப்ப தெரியல. நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். லைவ் இயர்லியா? ஓகே த்ரிஷாந்த், கண்டிப்பா. ஓகே, சோ லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு go and take some rest, have some refreshment drinks எல்லாம் குடிச்சிட்டு ஹெல்தியா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக் மாதிரி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னென்ன இன்கம்ப்ளீட் வச்சிருக்கீங்க, இல்ல என்னென்ன ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கோ அதெல்லாம் வந்து படிக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்பயே கையில ஒர்க் அவுட் பண்ணுங்க. கால்குலேட்டர்ஸ் எடுக்க வேண்டாம். படிக்கும் போது போனை தூக்கி தூரமா வச்சிருங்க. சரியா? லைவ் டைமிங் நாளைக்கு சொல்றேன், வாட்ஸ்அப் குரூப்ல சொல்றேன். நீங்க குரூப்ல ஜாயின் ஆகல அப்படின்னா ப்ளீஸ் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுதுல்ல, அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு நான் காமர்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போதைக்கு நான் படிக்கும் போது யூஸ் பண்ணிருக்கேன், பட் இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இந்த ஃபைலும் பின்னாயிடும். தேங்க்யூ. பாய்.